என்னோட பேர் சுபா. நான் ரிசர்ச் ஸ்காலர். ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கேரளாவோட ட்ரெடிஷன்ஸை வந்து ஃபுல்லாகவே வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஓணம் அப்படின்னா எங்களோட இதில் நான் ஆக்சுவலி தென்காசி அப்படிங்கிறதுனால பொங்கல், தீபாவளி அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இவங்க வந்து இங்கே ஓணம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அத்தப்பூ கோலம் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்த சைடு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களை அந்த மலையாள மங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லலாம் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்கள பற்றின அந்த ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அண்ட் தென் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நேரியத்துலேயே நிறைய வெரைட்டியான நேரியது இருக்கு. ஆமாம், மெயினாக வந்து சாப்பாடு ரொம்ப ஒரு கேரளா ஃபுட் வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது. பாயாசமே ஒரு 3 வகையான பாயாசம் தருவாங்க. அது பருப்பு போலி வச்சு பாயாசம் சாப்பிட்றதுலாம் இங்கே வந்து தான் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் அதை பார்த்தோம். அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த மக்களோட பழகுறது வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங், ரொம்ப ஒரு லவபிளான ஒரு இதாக தான் எனக்கு வந்து தோணுது. ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரெடிஷனில் வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ரொம்ப ஒரு அழகான ஒரு இந்த கல்ச்சரை வந்து கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப உண்மையாகவே ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இந்த ஊஞ்சல் போடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. நாங்கள் டோட்டலாக பார்த்ததை விட இது ரொம்ப என்ன புதுமையாக இருக்குது எனக்கு. அண்ட் தென் எல்லாருக்குமே ஹாப்பி ஓணம். அண்ட் மெயினாக அந்த சத்யா, அந்த ஃபுட்டு இந்த கல்ச்சர்லாம் வந்து கற்றுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.